ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி கிச்சன். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு திருவி வச்சுருக்கேன். தக்காளி வெட்டி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட எடுத்து வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கு. அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பாருங்கள், ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அது கூட மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டு நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற அளவில் நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி. வாங்க மக்களே, சாப்பிட்லாம்.